இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். 22/4/2026 ஏப்ரல் மாதத்திலே புதன்கிழமை, ஸ்ரீ பராபவ வருடத்திலே சித்திரை மாதத்திலே 9ஆம் நாள். இன்னைக்கு வளர்பிறையிலே பஞ்சமி காலையில் 6:24 முடிஞ்சு சஷ்டி விரதம் வந்துடும். சஷ்டி வந்துடும். அதனால சஷ்டி விரதம் இருப்பது நல்லது. மிருகசிரீஷம் அப்படிங்கிற நட்சத்திரம் காலையில் 4:22 வரை முடிந்து திருவாதிரை நட்சத்திரம் வந்துவிடும். இன்றைய நாளிலே இந்த சஷ்டி விரதம் இருப்பதனாலே நிறைய பலன். எப்படின்னா, ஒன்று, கனவு இல்லம் அப்படின்னு இருக்கிறத நமக்கு நனவாய்க்கு கொடுக்கும். வம்ச விருத்தியே இல்லை, குழந்தை பாக்கியமே இல்லைங்கிறவங்களுக்கு குழந்தை, கல்வி வளர்ச்சியில நிறைய முன்னேற்றம் இல்லாமல் குழந்தைகள் பண்ணப்படுது, திருமண தடை, இது எல்லாத்துக்குமே ஒரே அருமருந்து இந்த சஷ்டி விரதம் இருப்பது. முருகப்பெருமானால் நடக்கக்கூடிய அது காரியங்களே இல்லை அப்படிங்கலாம். ஏன்னா குழந்தை தெய்வம் கூப்பிட்ட உடனே வந்து எல்லாத்தையும் கொடுப்பார். நீ காலையில் நல்ல நேரம் 9:30 10:30, சாயங்காலம் 6:30 7:30, 12 1:30 ராகு காலம், 7:30 9 யமகண்டம், 10:30 12 குளிகை நேரம். சூலம் அப்படிங்கிறது வடக்கு பக்கம். அந்த பக்கம் போறவங்க பால் சாப்பிட்டுட்டு போறது நல்லது. மேஷ லக்னம். மேஷ லக்னம் என்றது 3 நாழிகை சூரியன் இருப்பார், 9 வினாழிகள் அது கண்டினியூ ஆகும். 6 மணிக்கு சூரியன் உதய நேரம் வந்துடும். சந்திராஷ்டம் எஃபெக்ட் எங்க அனுஷ நட்சத்திரம் என்கிற விருச்சிக ராசியில் இருக்கும். சூரியன் மேஷ ராசியிலே நல்லா உச்சமாக உட்கார்ந்துருக்கிறார். சுக்கிரன் ஆட்சியில் உட்கார்ந்துருக்கிறார். மிருகசீஷம் அப்படிங்கிற நட்சத்திரத்திலும் திருவாதிரை நட்சத்திரத்திற்கு மிதுன ராசிக்குள்ள குருவுடன் சேர்ந்த சந்திரன், குரு அங்கு பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறார் புதனுடன். கேது சிம்ம ராசியில, ராகு கும்ப ராசியில, சனி செவ்வாய் புதன் பரிவர்த்தனை யோகம் பெற்று மீன ராசியில உட்கார்ந்துருக்கிறாங்க. இன்றைய நாள் இப்படிதான் இருக்கு. மேல் நோக்கு நாள். நிறைய நல்ல விஷயங்கள் நல்ல தாராளமா செய்யலாம். சஷ்டி விரதம் இருப்பதனாலே மனதிலும் குழப்பம் இல்லாமல் இருக்கும். ஒரு ராசிக்கும் பலன் பார்ப்போம் வாருங்கள். கடகம் ராசி அன்பர்களே, ராசிநாதன் சந்திரன் 12ஆம் இடத்திலே மறைந்து கொள்கிறார் குருவுடன் சேர்ந்து. ஆனா உங்க ராசியின் 6ஆம் இடத்தை பார்க்கிறார். எதிர்பாராத செலவுகள் இன்னைக்கு உண்டு. கொடுக்க வேண்டியவன் கடனை திருப்பி கொடுக்க மாட்டான். உங்க பக்கம் இருக்கிற விஷயங்கள்லாம் கொஞ்சம் சாதகமா இருக்காம இருக்கும். கையை விட்டு கொஞ்சம் செலவு கொடுக்கக்கூடிய நாளா இருக்கிறது. அதுக்கு குருவும் துணை போறார். அதனால நாம கொஞ்சம் பார்த்து தான் இன்னைக்கு பதவியேசா நடந்துக்கணும். தேவையில்லாமல் அலையிறது வேண்டாம், கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க. 2 6 இந்த அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். முருகப்பெருமானை சிந்தையில் நிறுத்த நல்ல விஷயங்கள் நடக்கும். வாழ்க வளத்துடன்.